இப்போது உங்களுக்கு நிறைய கண்டென்ட் கொடுத்துருக்காங்க. இதை பார்த்து தான் பயமே. இதெல்லாம் எப்படி நான் மனப்பாடம் பண்ணுறது? 7000 இருக்குது, 500 இருக்குது. இந்த மாதிரியெல்லாம் நான் மனப்பாடம் பண்ண முடியுமா? இவ்வளோ மீனிங் என் மைண்டில் வச்சுக்க முடியுமா? அதனால தான் உங்களுக்கு பயம் வருது இல்லைங்களா? அதெல்லாம் ரொம்ப ஈஸியாக நம்ம படிச்சிடலாம். எப்படி அப்படின்னா, இப்போ மனம் 3 சுழி மனம். மனம் வந்துட்டு இது 2 சுழி மனம். இப்போ உங்களுக்கு ரா ரா அது 2 வேறுபாடு இருக்கும் பார்த்தீங்களா? அது நீங்கள் உங்களுக்கு புரிஞ்ச மாதிரி படிச்சுக்கோங்க. ரன்னகரம், தன்னகரம் இப்படி நீங்கள் எடுத்துக்கணும். உங்களுக்கு ஈஸியாக எப்படியெல்லாம் மைண்டில் சொன்னால் அது ஏற்றுக்குமோ அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மனத்துக்கு எப்படி வரும்? ஒரு சின்ன குழந்தைக்கு நீங்கள் சொல்லிக் கொடுக்குற மாதிரி சொல்லிக் கொடுங்க. இது 3 சுழி மனம். இதுக்கு என்னென்னலாம் வருது பாரு. நறுமணம், நாற்றம் அப்படின்னா வாசனை, மணப்பொருள், மதிப்பு, நன்னிலை, எண்வகை, மனம் அப்படின்னா திருமணம். இதுக்கெல்லாம் இந்த 3 சுழி நா வரும். இப்போ 2 சுழி நானா உள்ளம், நம்மளோட மனசை பற்றி சொல்லுது. அதுக்கு பாருங்கள், ஞாபகம், எண்ணம், விருப்பம், இந்துப்பு, இதெல்லாம் மனம். இந்த 2 சுழி மனமுக்கு வரும். இப்போ 3 சுழி மனம்னா என்ன? திரும்ப ஒரு தடவை படிங்க. இப்போ 2 சுழி மனத்துக்கு நம்மளுக்கு நல்லா தெரியும் உள்ளம். 3 சுழி மனம் நறுமணம். இது மட்டும்தான் ஓல்டு புக்கில் கொடுத்துருப்பாங்க. ஸோ எக்ஸ்ட்ரா இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நீங்கள் ஒரு டைம் வாசிங்க. இல்லை யாராவது உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருந்தால் கூட இருந்தாங்கன்னா அவங்களும் நீங்களும் சேர்ந்து வாசிங்க. வாசிக்க மைண்டில் அது எங்கேயாவது ஒரு இடத்துல ஸ்டோர் ஆகும். இவ்வளவும் மனப்பாடம்லாம் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் அதுக்கெல்லாம் ட்ரை பண்ணிவிட்டு, ஐயோ என்னால் படிக்க முடியல, இந்த புக் நான் வாங்கினது வேஸ்ட்டு, நான் எவ்வளோ படிக்கிறது அப்படின்னு புலம்பாதீங்க. ஓகே, வாங்கியாச்சு, ஒர்த் இல்லையா அப்படின்றதெல்லாம் நம்மளுக்கு இப்போ தேவையில்லை. ஸோ நம்ம படிக்கணும். நம்மளுக்கு இப்போ சிலபஸ் கவர் பண்ணணும். நம்ம அந்த வேலையை தான் பார்க்கணும். ஸோ இப்போ ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் வேறு மாதிரி படிக்கிறாங்க அப்படின்னா அவங்ககிட்ட கேளுங்க, நீ எப்படிப்பா இதெல்லாம் படிக்கிறேன்னு சொல்லிட்டு கேளுங்க. தயவு செஞ்சு மனப்பாடம் பண்ணாதீங்க. மனப்பாடம் பண்ணால் எவ்வளோ கண்டென்ட் மனப்பாடம் பண்ண முடியும்? டெய்லியுமே இதை எடுத்து ஒரு தடவை பாருங்கள். தமிழ் தான் நம்மளுக்கு ஸ்கோரிங் 100 மார்க்கு தமிழ் இருக்குது. 85க்கு மேலே போடணும். ஸோ அதுதான் நம்மளோட டார்கெட்டு. ஸோ 90, 85 இதுக்குள்ளே நீங்கள் வரணும். வந்தால் தான் நம்ம ஜாபுக்கு எலிஜிபிள். ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம எப்படி படிக்கணும்னா, இப்போலேருந்தே படிக்கணும். டைம் ரொம்ப கம்மியாகிட்டே வருது. ஸோ இதுக்கு மேலே நாட்கள் குறைஞ்சிக்கிட்டே தான் வரும். ஃபஸ்ட்டு நம்மளுக்கு டிசம்பரில் 1 வருஷம் இந்த மாதிரி இருந்துச்சு. இப்போ 10 மாதம் ஆகிடுச்சு. ஸோ அது 9 ஆகும், 7 ஆகும், 8 ஆகும், இப்படி தான் குறைஞ்சிக்கிட்டே தான் போகும். ஸோ நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி சீக்கிரமாக படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். இதெல்லாம் பார்த்து ரொம்ப பயப்படாதீங்க. ஈஸியாக உங்களுக்கு எப்படி புரியுமோ அந்த மாதிரி ஒருத்தவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குற மாதிரியோ படிங்க. ஒரு நாளைக்கு 2 பேஜ் திருப்புங்க. மனப்பாடம்லாம் நான் உங்களை பண்ணவே சொல்லலை. திரும்ப நான் உங்களுக்கு எப்படி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல. மனப்பாடம் பண்ணாதீங்க. நீங்கள் அதை வாசிச்சுட்டு வாங்க. இப்போ எப்படி இருக்கோ அதை அப்படியே படிங்க. அவ்வளோதான். படிச்சுட்டே வர டெய்லியும் 2 ஒரு பேஜ் திருப்புங்க. ஸோ ஒரு வாரம் ஒரு டாபிக் வச்சுக்கோங்க. அவசரம்லாம் ஒன்றும் கிடையாது. ஒரு வாரம் ஒரு டாபிக் வச்சு படிங்க. வேறு ஏதாவது டவுட் இருந்தால் சொல்லுங்கள். நான் திரும்ப ஒரு வீடியோ கூட போடுறேன் எப்படி படிக்கணும்னு.